ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜஸ் இன் யோர் அனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 26 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்கில் ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து ரென்னையும் ஜூனியரையும் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அவன் சென் எங்க காலையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, எப்போ எந்திப்பான் அப்படின்னு கேட்க, நீ மட்டும் இல்லை நானும் இதுவரை அவன் எந்திரிச்சு பார்த்ததே இல்லை. பேசிக்கிட்டே 2 பேர் கேன்டீனுக்கு போகிறாங்க. சோய் மில்க் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அது இல்லை, கால்சியம் மில்க் மட்டும்தான் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்னால தான் என்னோடய ட்ரிங்க் வந்து எனக்கு கிடைக்காம போச்சு, நீ தான் லேட் ஆகி வந்த அப்படின்ட்டு இவன் புலம்பிகிட்டு இருக்கான் என்னோட ஃப்ரெண்ட். கால்சியம் மில்கா, இதை தானே வந்து சென் எப்பவும் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குடிச்சு பார்க்குறான். உனக்கு தான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்குல்ல, அதாவது இவனுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது போல், இதை ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்க, நான் குடிக்கலாம் இல்லை டேஸ்ட் தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சீன்லே கிளாஸ்க்கு போயிட்டு சென்னோட பெஞ்சில் இந்த ட்ரிங்கை வந்து வைக்கிறான். நான் வாங்கும்போது இந்த 2 பாட்டில் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால ஒன்று உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்காகவா இது அப்படின்ட்டு சென்னும் கேட்குறான். ஆமாம் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, எப்போவும் இதானே குடிப்பா அப்படின்னு சொல்ல, இவனோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஏதோ புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சவுண்ட் கொடுக்குறான். ஓ தானா, அவ்வளோதானா, நீ சர்ப்ரைஸ்லாம் ஆகலையா, உன்னை வந்து எப்போவாச்சும் நான் அஃபண்ட் பண்ணனா, எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு ரென் வந்து சென்னை பார்த்து கேட்க, நீ அப்போல்லாம் எதுவும் பண்ணல, ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் மூஞ்சி கூட பார்க்கல. சென் சண்டே 7 மணிக்கு நீ மறந்துடாத அப்படின்ட்டு கிளாஸ் மானிட்டர் சொல்லிட்டு போகிறாங்க. இவனும் ஓகேன்னு சொல்கிறான். 7 மணிக்கா, அதுவும் சண்டேவா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இவன் திங்க் பண்ணுறான். ரென் வந்து சென்கிட்ட நைஸாக கேட்குறான், கிளாஸ் மானிட்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் டேட்காக போக போகிறீங்க அப்படின்னு கேட்க, கிளாஸ் மானிட்டரோட டேட்க்கு அவங்க ஷாப் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஹெல்ப்பா, நீங்கள் 2 பேரும் எப்போத்துலேருந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆனீங்க, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அப்படின்ட்டு ரென் கேட்குறான். சண்டே வந்து கிறிஸ்மஸ்லாம், அன்றைக்கி டீச்சிங்கும் இல்லை, அதனால தான் அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணேன்னு சொல்லலாம். அப்படியா, நீங்கள் 2 பேரும் மட்டுமா அப்படின்ட்டு ரென் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதை நோட்டீஸ் பண்ண சென் வந்து, இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் நீ வந்து ஜெலஸ் ஆகலைல்ல, அந்தளவுக்கு உனக்கு கிளாஸ் மானிட்டர்னா பிடிக்குமான்னு கேட்குறான். ரென்க்கு என்ன சொல்லன்னு தெரியலை. அவன் வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டொமக்கில் இருந்து தான் சவுண்டு வருது டிஃப்ரெண்ட்டாக, ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறான். ஏன் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு சென் வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, ரென் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அவனுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இவன் வந்து ஸ்டூப்பிட் மாதிரி கால்சியம் மில்க் குடிச்சான், அதனால தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான், அதான் வேலையை காமிக்கின்னு அவன் சொல்ல, இந்த சைட் பார்த்தா ரென் வந்து டாய்லெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு வந்து திங்கிங் எல்லாம் கிளாஸ் மானிட்டர் அண்ட் சென் மேலே தான் இருக்கு. கிளாஸ் மானிட்டருக்கு சென் ஒர்க் பண்ணுறது தெரியுமா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அவ்வளோ க்ளோஸா, எனக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம 2 பேருக்குள்ள சீக்ரெட்னு நான் நினச்சி இவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு வந்தேன் தெரியுமா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான் போல. கிளாஸ் மானிட்டருக்கே தெரியும் அப்படின்னா 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாளாக இருக்கும்ல, அப்போ என் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிளாஸ் மானிட்டராக தான் இருக்குமோ அப்படின்ட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன் நான் வந்து சென்னை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவனுக்கே தெரியலை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, டிஷ்யூ கொண்டு வரல, எதுக்காக வந்தானோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் திங்கே அவன் கொண்டு வரல. ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான் டிஷ்யூ கொண்டு வரதுக்கு. பட் கொண்டு வரது யாருன்னா சென் தான் கொண்டு வரான். சென் நீங்கள் என்ன பண்ணுற, நான் உன்கிட்ட டிஷ்யூ கேட்கலையே அப்படின்னு சொல்ல, நான் டாய்லெட்டுக்கு தான் வந்தேன், அதனால நான் டிஷ்யூ கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். உனக்கு வந்து ஒரு மெடிசனும் கொடுக்குறான். இது என்னன்னு கேட்கவும், உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குல்ல, இதை சாப்பிட்டு பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ரென் வந்து ஹாப்பி ஆகுறான். உனக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கால்சியம் ட்ரிங்க்லாம் குடிக்காதன்னு சொல்ல, ரென்க்கு வந்து செம்ம ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனோட ஹார்ட் பீட்லாம் வந்து எகுறுது. அதுக்கப்புறம் தான் ஜர்க் ஆகுது. இப்போ நான் ஏன் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கான். அவனோட இந்த ரியாக்ஷனுமே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. ஸோ இந்த சீனோட இந்த சாப்டர் வந்து இதில் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.